ரிஷப் அகாடமிலிருந்து நான் உங்கள் இளந்தென்றல். ஸோ நம்ம RS Agarwal புக் 500 and some சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஏற்கனவே நம்ம பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 பார்த்துருக்கோம். இன்னைக்கு பார்ட் 5 பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு சம்ஸ்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். 3 உலோகங்கள் A, B மற்றும் C ஐ 3:4:7 என்ற அளவு தொகையில் கலந்து ஒரு கலவை உலோகம் தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அளவு தொகையில் கலந்து ஒரு கலவை, அதாவது மிக்சிங் 3 மெட்டல்ஸ். ஓகேங்களா? 3 மெட்டல்ஸ் உடைய ப்ரொபோர்ஷன் வந்து மிக்ஸ் பண்ணும் போது அதோடைய ப்ரொபோர்ஷன் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கொடுத்திருக்காங்க. ஸோ அது என்னன்னா 3:4:7. ஓகேங்களா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. ஒரே அளவு, ஓகேங்களா, ஒரே அளவு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரே அளவு கொண்ட A, B மற்றும் C உலோகங்களின் எடைகள். ஓகேங்களா? உலோகங்களின் எடைகள் கொடுத்திருக்காங்க. அடுத்த ரேஷியோ என்ன கொடுத்திருக்காங்க? எடைகள் விகிதம் வந்து எடைகளுடைய விகிதம் கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க? 5:2:6. ஓகேங்களா? என்ற விகிதத்தில் உள்ளன. அப்புறம் வேற என்ன கொடுத்திருக்காங்கன்னா கடைசியா 130 கிலோ. ஓகேங்களா? அந்த மொத்த கலவை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 130 கிலோ கலவை உலோகத்தில் உலோகம் C-இன், ஓகேங்களா, அதாவது 3வது C-இனுடைய உலோகம் இருக்கு இல்லைங்களா, அந்த மெட்டல் C-உடைய எடை வெயிட் கிலோல வந்து எவ்வளோ அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின் கொடுத்திருக்காங்கன்னா நமக்கு A என்கிற உலோகம், A என்ற மெட்டல் கொடுத்திருக்காங்க. அப்புறம் B என்ற மெட்டல் கொடுத்திருக்காங்க. அப்புறம் C என்கிற மெட்டல் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அதோடைய இடைகள் வந்து எப்படி இருக்கும்னா ஈக்குவலா இருக்கும். ஓகேங்களா? அதோடைய எடை, அதாவது வெயிட். ஓகேங்களா? வெயிட் வந்து எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்கும்னு சொல்றாங்க. A, B, C இது எல்லாமே ஈக்குவலா இருக்கணும் சொல்றாங்க. ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது, ஓகேங்களா, அந்த சேம் வால்யூம் ஆஃப் ரேஷியோக்கு வந்து அந்த ரேஷியோ எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 5:2:6 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? வெயிட் ஆஃப் த சேம் வால்யூம் ஆஃப் த மெட்டல்ஸ், அதாவது என்ன கொடுத்திருக்காங்க? ஒரே அளவு கொண்ட A, B மற்றும் C உலோகங்களின் எடைகளை தான் 5:2:6 கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? 3 மெட்டல்ஸ், அதாவது 3 உலோகங்களையும் கலந்த கலவையின் ரேஷியோ வந்து 3:4:7. ஓகேங்களா? A, B, C. ஓகேங்களா? சோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய கொஸ்டின் என்ன நமக்கு கேக்குறாங்க? C உடைய எடை, அதாவது மொத்த எடை வந்து என்னது? C உடைய உலோகத்தோடைய C மெட்டலோடைய எடையை கேக்குறாங்க. வெயிட் வந்து நமக்கு கேக்குறாங்க. 2 ரேஷியோ கொடுத்திருக்காங்க. 2 ரேஷியோ வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல மிக்ஸ் பண்ணது கலவையில இருக்கிற உலோகத்தையோடைய ப்ரொபோர்ஷன் கொடுத்திருக்காங்க. செகண்டா அதோடைய வால்யூம் வந்து சேமா இருக்கும், ஒரே அளவு வந்து இருக்கும். 3 உலோகங்களும் ஒரே அளவுல அந்த எடையில வந்து கலந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது A, B, C உடைய ரேஷியோ வந்து 5:2:6 கொடுத்திருக்காங்க. சோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 2 ரேஷியோவையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா Aக்கு A, Bக்கு B, Cக்கு C வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா மல்டிப்ளை பண்ணிக்கணும். சரிங்களா? அப்ப A வந்து எடுத்துக்கிட்டு A is equal to ஃபர்ஸ்ட் இது என்னது 3. ஓகேங்களா? அப்ப 3 இங்க வந்து 5. அப்ப 3 into 5 வந்து 15. அதே மாதிரி B மெட்டல் 4 into 2 அப்ப 8. நெக்ஸ்ட் C கோட இது என்ன கொடுத்திருக்காங்க? 7 into 6. ஓகேங்களா? இப்ப என்னது 7 6 நமக்கு 42. ஓகேங்களா? இப்ப நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? C உடைய எடை தான் கேட்டிருக்காங்க. அப்ப C வேல்யூ எடுத்துக்கோங்க. ஓகேவா? C உடைய வேல்யூ எடுத்துக்கோங்க. அடுத்து நமக்கு இன்னொரு டேட்டா என்ன கொடுத்திருக்காங்க? டோட்டல் வெயிட், அதாவது மொத்த உலோகத்தின் கிலோ வந்து எவ்வளவு? ஓகேங்களா? கலவை உலோகத்தின் எல்லாமே கலந்து அதோடைய வால்யூம் எல்லாமே சேர்ந்து மொத்த கலவை வந்து எவ்வளவு நமக்கு
50 30ங்களா? சோ நமக்கு என்ன क्वेश्चन கேக்குறாங்க? C உடைய வேல்யூ தான் நமக்கு கேக்குறாங்க. C மெட்டலோட கேக்குறாங்க. சோ இப்போ என்ன பண்ணனும் அப்படினா நமக்கு கொடுத்திருக்க கூடிய எடையும் அதுக்கப்புறம் கலவையும் மல்டிப்ளை பண்ணோம் இல்லீங்களா? அந்த வேல்யூவை எழுதிக்கோங்க. 42 மேல எழுதிக்கணும். கீழ டினாமினேட்டர்ல சோ நமக்கு எல்லா கலவைகளும் சேர்ந்து தான அந்த சீலியும் இருக்கும். அப்படி பார்க்கும்போது என்ன பண்றோம்? 15 8 42 இது எல்லாத்தையுமே பிளஸ் பண்றோம். ஓகேங்களா? இது எல்லாத்தையும் இங்கே பிளஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்க பிளஸ் பண்ணா என்ன கிடைக்கும்னா பாருங்க 42 plus 8 வந்து நமக்கு 50 50 plus 15 வந்து நமக்கு 65 கிடைக்கும். ஓகேங்களா? அப்ப 42 divided by 65 இந்த 65 எப்படி வந்துச்சுன்னா A plus B plus C. ஓகேங்களா? எல்லா கலவைகளும் கலந்துதானே இருக்கும்னு சொல்லியிருந்தோம். சோ அதனால இங்க இதால டிவைட் பண்றோம். into total weight நமக்கு என்னது 130. அப்ப 130 ஓட பண்ணிக்கிறோம். ஓகேவா? சோ அப்ப இப்ப இங்க கேன்சல் பண்ணலாம். 65 டேபிள்ல 1 times 65 சோ 2 times வந்து 130 கிடைக்கும். சோ மல்டிப்ளை பண்ணா 2 2s are 4 4 2s are 8. அப்ப ஆப்ஷன் B தான் ஆன்சர். ஓகேவா? சோ நமக்கு C உலோகம் கேட்டிருக்கனால C வெச்சு போட்டுருக்கோம். இதே நமக்கு B மெட்டல் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? சிம்பிள். B மெட்டல் கேட்டாங்கன்னா நமக்கு ஒண்ணும் இல்ல. B மெட்டல் கேட்டாங்கன்னா B ஓட மெட்டல் என்னது 8 divided by அதே 65 into 130. சோ அப்ப இது பண்ணும்போது என்ன கிடைக்குங்க? 2A தான். அப்ப 8 2s are 16. அப்ப A ஓட மெட்டல் கேட்டாங்கன்னா A மெட்டலுக்கு சேம் ப்ரொசீஜர் 15. எது நம்ம கேக்குறாங்களோ அத வந்து அந்த உலோகத்தோடைய இத நம்ம மேல போட்டுக்கிறோம். டிவைடட் பை நம்ம டோட்டலா நம்ம கண்டுபிடிச்ச அந்த ரேஷியோடைய இத வந்து நம்ம கீழ டிவைட் பண்ணிக்கிறோம் into 100. அப்ப இங்க எல்லாமே சேமா தான் வரும். 2 times வரும். அப்ப 15 2s are 30. ஓகேங்களா? அப்ப நம்ம இங்க என்ன பண்ணிக்கலாம்னா இப்படியும் நம்ம கொண்டு போய்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே டோட்டல் weight divided by 65 அந்த டோட்டல் ரேஷியோட எதையும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 2 times வருதா? அப்ப நமக்கு எந்த மெட்டல் கேக்குறாங்களோ அந்த மெட்டலோட நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்ப A கேட்டாங்கன்னா A ஓட 15 into 2 பண்ண போறோம். B கேட்டாங்கன்னா 8 into 2 பண்ண போறோம். C கேட்டாங்கன்னா 42 into 2 பண்ண போறோம். நமக்கு இங்க வந்து C மெட்டல் தான் கேட்டிருக்காங்க. அதனாலதான் நம்ம C மெட்டலோட மல்டிப்ளை பண்ணி 2 மல்டிப்ளை பண்ணி என்ன பண்ணிருக்கோம்? 84 வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? சோ இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி நெக்ஸ்ட் சம் போலாம். செகண்ட் சம். சோ இந்த செகண்ட் சம் வந்து நீங்க ஏற்கனவே வொர்க் அவுட் பண்ணிருப்பீங்க. ஓகேங்களா? சோ இந்த சம் வந்து எதுக்கு நம்ம எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா சோ இதுல எஸ்ஐக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெத்தட் இருக்கும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு வந்து ஒரு மெத்தட் இருக்கும். ஓகேங்களா? சோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இந்த டைம்ஸ் கணக்கு வந்து பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல கூட்டுத்தொகைனே கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? எஸ்ஐல மட்டும்தான் தனிவெடியில மட்டும்தான் 2 டைம்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. ஓகேங்களா? 2 times வந்து क्वेश्चनல இருந்துச்சுனா 2 மடங்குகள். ஓகேங்களா? டைம்ஸ்னு சொல்றது 2 மடங்குகள். क्वेश्चनல நமக்கு 2 மடங்குகள் இருந்தது அப்படினா அது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டைப்ல வராது. அது வந்து எஸ்ஐ டைப், அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இந்த தனி வட்டி கணக்கு டைம்ல வரும். ஓகேங்களா? சோ இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. ஓகேங்களா? இந்த ஷார்ட்கட் வந்து நம்ம சாரும் நமக்கு क्वेश्चनல வந்து வொர்க் அவுட் பண்ணி காமிச்சிருப்பாரு. நாமளும் அதே மாதிரி தான் இங்க வந்து பார்க்க போறோம். சரிங்களா? சோ அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து நம்ம எப்படி எடுத்துக்க போறோம்னா கொஞ்சம் டிஃபரெண்டா எடுத்துக்க போறோம். என்னன்னா இப்ப டைம்ஸ் இருக்கு இல்லைங்களா? டைம்ஸ் வந்து இந்த பக்கம் எழுதிக்கலாம். அப்புறம் நமக்கு வந்து இயர்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறத இந்த சைடு எழுதிக்கலாம். ஓகேங்களா? சோ இயர்ஸ் வந்து இந்த பக்கம் எழுதிக்கிறோம், டைம்ஸ் வந்து இந்த பக்கம் எழுதிக்கிறோம். சரிங்களா? நமக்கு எத்தனை டைம்ஸ் ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காங்க? 4 டைம்ஸா? சோ 4 டைம்ஸும் சரி டைம்ஸ் கொடுத்திருந்தாவே மடங்கு கொடுத்திருந்தாவே அந்த மடங்க 1ஆல மைனஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 2 மடங்குகள் இருக்கும் போது நான் சொல்றேன். ஓகேங்களா? 2 மடங்குகள் கொடுக்கும் போது 2 டைம்ஸ் क्वेश्चनல இருக்கும் போது ஃபர்ஸ்ட் வந்து டைம்ஸ் வந்து 1ஆல மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? மைனஸ் பண்ணி இந்த சைடு எழுதிக்கோங்க. ஓகேங்களா? 4 - 1 3யா? அதே மாதிரி இங்க 6 - செகண்ட் இது வந்து 6 - 1 5 எழுதியாச்சா? அடுத்து நமக்கு 4 டைம்ஸ்க்கு எவ்வளவு இயர்ஸ் கொடுத்திருக்காங்க? 45 கொடுத்திருக்காங்க. இப்போ நாம எதுக்கு கண்டுபிடிக்கணும்? இந்த 6 டைம்ஸ்க்கு எவ்வளவு இயர்ஸ்னு நாம கண்டுபிடிக்கணும். ஆமாவா? சோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா நேர்மாறல் எதிர்மாறல்லே தான்.
அப்ப 3 இங்க 5 டைம்ஸ் வந்து அப்ப இங்க இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப இங்க என்ன ஆகுங்க, இன்க்ரீஸ் ஆகுமா? சோ அப்படி பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்கா 45 into 5 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவாங்களா? சோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குங்க, இஸ் ஈக்குவல் டு 3 into இங்கதான் இது x ன்னு வச்சுக்கிறோம். அப்ப x ஓகேவா, இந்த x இங்கே வச்சுக்கலாம். சோ இந்த 3 இந்த பக்கம் போனா டிவைட் ஆகும். அப்ப 45 into 5 divided by 3 ஓகேங்களா. 3 1 times 45 எத்தனை டைம்ஸ் வரும் நமக்கு, 15 டைம்ஸ் வரும் ஓகேங்களா. அப்ப 15 into 5 நமக்கு என்ன கிடைக்கும், 75. அப்ப ஆப்ஷன் 75 நமக்கு ஆன்சர் கிடைச்சிட்டு ஆப்ஷன் பி. ஓகேவா, புரியுதா? சோ 2 டைம்ஸ் இருக்கும்போது டைம்ஸ் இயர்ஸ் எழுதிக்கிறோம். 2 டைம்ஸ் நம்ம क्वेश्चनல பார்த்தாவே நம்ம என்ன பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க டைம்ஸ் வந்து 1 ஆலயும் செகண்ட் கொடுத்திருக்கிறதையும் 1 ஆலயும் மைனஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்றோங்க, அதுக்கப்புறம் கொடுத்திருக்க இயர்ஸ் இங்க எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் டைரக்ட் இன்டைரக்ட் நேர்மாலர் எதிர்மாலர் கான்செப்ட்ல போட்டு ஆன்சரை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் வர வச்சிரோம். நெக்ஸ்ட் தேர்ட் சம் பார்க்கலாம். சோ தேர்ட் சம் பாருங்க, A, B மற்றும் C முறையே 30, 45 மற்றும் 90 நாட்களில் ஒரு வேலையை முடிக்க கூடியவர்கள். சோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க, A, B, C இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலை வந்து எத்தனை டேஸ்ல முடிப்பாங்க தனித்தனியா அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க ஓகேங்களா. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, A தினமும் வேலை செய்கிறார் ஓகேங்களா. A வந்து என்ன பண்ணுது, தினமுமே டெய்லியும் வேலை செய்யறாங்க. ஆனால் B மற்றும் C ஒவ்வொரு 5ஆம் நாளில் A உடன் சேர்ந்து வேலை செய்கிறார்கள். Bயும் பிளஸ் Cயும் ஓகேங்களா, இவங்க வந்து ஒவ்வொரு 5th டேலியும் ஓகேங்களா, டெய்லி பேசிஸ்ல 5th டே வரும்போது அவங்க என்ன பண்றாங்க, 5th டேல ஏவோட சேர்ந்து இவங்க BC வந்து செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா. இது வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஓகேங்களா. அப்படி செய்யும் பட்சத்துல ஓகேங்களா, செய்கிறார்களா. அடுத்து லாஸ்டா நமக்கு என்ன கொஸ்டின் கேக்குறாங்க, அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர் ஓகேங்களா, எத்தனை நாளில் முடியும் அப்படின்னு கேக்குறாங்க, எத்தனை நாளில் முடியும்னு கேக்குறாங்க சரிங்களா. சோ அப்ப இந்த 5th டேல இருந்து அந்த 5th டே ஓகேவா, அந்த இத பண்ணும் போது அவங்க எல்லாருமே சேர்ந்து பண்றாங்க இல்லைங்களா. கடைசியா இந்த டாஸ்க் இந்த ஒர்க்க வந்து எவ்வளவு நாள்ல எவ்வளவு டேஸ்ல முடிப்பாங்க அப்படின்னு கேக்குறாங்க ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் சோ கொடுத்திருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா எழுதிக்கலாம். A வந்து பாத்தீங்கன்னா 30 days, B வந்து பாத்தீங்கன்னா 45, C வந்து பாத்தீங்கன்னா 90 ஆமாவா. சோ நம்ம எப்பயுமே நம்மளுடைய மெத்தட் வந்து நம்ம என்ன சொன்னோம், அதோடைய திறன் எஃபிஷியன்சி வச்சு நம்ம கண்டுபிடிப்போம்னு சொன்னோம். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டைம் அண்ட் ஒர்க் எஃபிஷியன்சினாவே நம்ம LCM எடுப்போம் இல்லைங்களா. சோ LCM எடுக்கும்போது LCM எடுக்கிறோம். அப்படி பார்க்கும்போது 5 டேபிள்ல எடுக்கலாம். அப்ப 6 டைம்ஸ் 9 டைம்ஸ் இங்க 1 டைம்ஸ் அதுக்கப்புறம் 4 கேரியவர் 8 டைம்ஸ் வரும் ஓகேங்களா. திருப்பியும் 3 டேபிள் எடுத்துக்கிட்டா 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் 6 டைம்ஸ் திருப்பி 3 டேபிள் 2 அப்படியே அப்புறம் 2 டைம்ஸ் சோ திருப்பி 2. இப்ப பாருங்க 5 2s are 10, 3 3s are 9. நீங்க ஷார்ட்கட்லயே போடலாம். இதுல எப்படி எந்த நம்பர் அதிகமா இருக்கோ அதுதான் LCM இருக்கும் ஓகேங்களா. அப்படி பார்க்கும்போது இது ஒரே மல்டிபிள்ஸா இருக்கும்போது எந்த நம்பர் அதிகமா இருக்கோ அதுதான் நம்ம LCM எடுத்துப்போம். இது நம்ம போடாமையே போடலாம். சோ இருந்தாலும் நான் ஸ்டெப் போடுறேன் ஓகேங்களா. சோ 5 2s are 10, 3 3s are 9. அதனால நமக்கு LCM வந்து 90 ஓகேவா. சோ அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 90யா. சோ C ஓட வேல்யூ என்ன 90, B ஓட வேல்யூ 45, A ஓட வேல்யூ 30 ஓகேவா. சோ அதோடைய டைம்ஸ் எழுதுவோமா. அடுத்து A B C. சோ எத்தனை டைம்ஸ் வந்து நமக்கு 90 கிடைக்கும், 3 டைம்ஸ் பண்ணா A வந்து 90 கிடைக்கும். அடுத்து B வந்து எத்தனை டைம்ஸ்ல பண்ணா வரும், 45 வந்து 2 டைம்ஸ் வந்து நமக்கு 90 கிடைக்கும். C ல 90 வந்து 1 டைம்ஸ். சோ அப்ப இது என்னதுங்க, இந்த வேல்யூ தான் நம்ம என்ன பார்த்தோம், நம்ம பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 பார்ட் 4ல பாத்தீங்கன்னா தெரியும். நம்ம வந்து இந்த எஃபிஷியன்சி மாடல்ல
சம்ஸ் எடுத்திருப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது இதோடைய திறன் ஓகேங்களா, ஏபிசி இவங்களுடைய திறன் வந்து நம்ம எடுத்துக்கிட்டாச்சு. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு அடுத்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க, செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம பார்த்த மாதிரி ஏ வந்து டெய்லியும் வேலை செய்வாங்கன்னு நம்ம பார்த்தோம். ஆமாவா? அப்ப டெய்லியும் செய்கின்ற வேலையோடைய திறன் அதாவது யூனிட் வந்து என்னது 3 யூனிட்ஸ். ஓகேங்களா? அவங்களுடைய திறன் என்னது, அவங்களுடைய திறன் அல்லது யூனிட் ஓகேங்களா, எவ்வளவு யூனிட்ல செய்யறாங்க, 3 யூனிட்ல டெய்லி செய்யறாங்க. ஆமாவா? அதே மாதிரி நமக்கு இன்னொரு அதே ஸ்டேட்மெண்ட்ல நமக்கு என்ன கொடுத்திருந்தாங்க, 5th டே மட்டும் நம்ம இங்க எழுதியிருக்கோமா, 5th டேல என்ன பண்றாங்க, 3 பேருமே சேர்ந்து செய்யறாங்கன்னு பார்த்தோமா. அப்படி பார்க்கும்போது 5th டேன்னு எடுத்துக்கும் போது ஏவோட யூனிட் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும், லாஸ்டா நம்ம இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த ஒர்க்கை எப்படி முடிப்பாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும். அந்த ஒர்க்கை வந்து எவ்வளவு டேஸ்ல முடிப்பாங்க அப்படி வேலை செஞ்சா அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணோம், ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஓகேங்களா, இவங்க 5th டேல எல்லாருமே ஒர்க் பண்றாங்க. அப்ப அவங்களுடைய யூனிட்ஸ் இது எல்லாத்தையுமே பிளஸ் பண்ணலாமா. ஸோ ஏவோடைய யூனிட் வந்து 3, பியோட வேல்யூ 2, சியோட வேல்யூடைய எஃபிஷியன்சி வந்து 1 அதாவது திறன். ஓகேங்களா? ஸோ இதை தான் நம்ம இங்க பிளஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அப்ப என்ன கிடைக்கும், நமக்கு 6 கிடைக்கும். ஓகேவா? அப்ப 6 டைம்ஸ் அப்ப அந்த 5th டே மட்டும் என்ன பண்றாங்க, ஏ கூட சேர்ந்து பண்ணும் போது என்ன ஆயிடுது, 6 யூனிட்ஸ் ஆயிடுது. ஓகேங்களா? அப்ப இதுக்கு முன்னாடி 4 நாள் இருக்குங்களா, 4 நாள் என்ன பண்ணுவாங்க, ஏ தனியா தானே வேலை செஞ்சிருப்பாங்க. அப்ப அந்த 4 நார்மல் டேஸ்ல ஏவோட யூனிட் தெரியணும் இல்லையா, இது வந்து மொத்த யூனிட். ஓகேங்களா? மொத்தமா ஏவோட யூனிட், மொத்தமா பியோட யூனிட், மொத்தமா சியோட யூனிட். ஓகேங்களா? ஆனா அந்த 4 நார்மல் டேஸோட யூனிட் நமக்கு தெரியணும். ஆமாவா? அதனால நம்ம என்ன பண்றோம்னா 4 இன்டு மொத்த ஏவோட யூனிட் என்னது 3. அப்ப எத்தனை டேஸ்க்குள்ள முடிச்சிருக்காங்கன்னு தெரியுமா. அப்படி பார்க்கும்போது இவங்களோட யூனிட்டை நம்ம அந்த 4 டேஸோடய மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு எத்தனை டேஸ்ல இவங்க முடிப்பாங்க, அந்த எத்தனை யூனிட்ல அந்த இதுல முடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சோம். அப்ப 4 இன்டு 3 வந்து 12. அப்ப 12ன்னு வரும். ஓகேங்களா? 12 டேஸ்ல அவங்களால இது பண்ண முடியும்னு வருது. ஓகேங்களா? அதே மாதிரி on 5th டே மட்டும் என்ன பண்றாங்க, நம்ம என்ன எழுதியிருந்தோம், அந்த 5th டே மட்டும் ஏவோட பியும் சியும் கலந்துக்கிறாங்கன்னு சொன்னோமா, அந்த 5th டே. சோ அந்த 5th டேவை என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 4 நார்மல் டேஸ் ஓகேங்களா, சாதாரண நாட்கள் பிளஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 5th டேக்கான இதையும் பிளஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஏவோடைய அந்த முழு எஃபிஷியன்சி அந்த முழு ஒர்க் வந்து நமக்கு கிடைச்சிரும். அப்ப 12 பிளஸ் 5th டேக்கான அந்த யூனிட் என்னது 6. ஸோ இவங்களுடைய மொத்த சைக்கிள் வந்து என்னது 18. ஓகேங்களா? ஸோ மொத்த சைக்கிள் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு 18. ஓகேங்களா? அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இந்த 90 எல்சிஎம் வந்து நான் எப்பயுமே என்ன சொல்லியிருக்கேன், டோட்டல் ஒர்க்கோடைய இது நம்ம பார்த்திருக்கோம். ஓகேங்களா? எல்சிஎம் தான் எப்பவுமே என்னது அந்த முழு வேலைக்கான திறனை வந்து நம்ம சொல்றது டேலண்ட், அந்த டோட்டல் ஒர்க்கோடைய இது. அப்படி பார்க்கும்போது அது வந்து டோட்டல் ஒர்க் நமக்கு தெரியும். ஓகேவா? டோட்டல் ஒர்க்கோடைய லோடு வந்து நமக்கு என்னது 90. சோ இப்போ என்ன பண்ணலாம், இந்த 90 டிவைடட் பை 18 பண்ணணும். ஓகேங்களா? இந்த டோட்டல் ஒர்க்கோட நம்ம என்ன பண்றோம், இந்த எஃபிஷியன்சி இந்த யூனிட்டை வந்து நம்ம என்ன பண்றோம், டிவைட் பண்றோம். இப்போ சோ இதை டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் 5. ஓகேங்களா? 18 1 டைம்ஸ் 5 டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும். சோ 5 டேஸோட ஆன்சர் முடியாது. ஓகேங்களா? இப்ப அடுத்து என்ன பண்ணணும்னா இப்ப இந்த 5 டேஸ் ஓகேவா, இந்த 5 டேஸ்ன்னு இங்க இருந்து கிடைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நார்மல் டேவும் 5th டேவும் நம்ம இது பண்ணிட்டோம். ஆனா இங்க கொஸ்டின்ல நமக்கு இன்னொரு டேட்டா 5th டேல வந்து பாத்தீங்கன்னா ஏவோட சேர்ந்து செஞ்சிருக்காங்கன்னு சொன்னோமா, அதனால அந்த 5 டேஸோடைய இதை நமக்கு கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்க, 5 டேஸோடைய இதுதான் கேக்குறாங்க. அந்த வேலை எத்தனை நாளில் முடிப்பார்கள். ஓகேங்களா? இந்த ஐந்தாம் நாள்ல
ஏவுடன் சேர்ந்து இந்த பியும் சியும் சேர்ந்தா அந்த 5 நாள்ல எவ்வளோ டேஸ்ல முடிப்பாங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேங்களா, இந்த 5 இதுவும் சேர்ந்தாலும் ஓகேங்களா அந்த 5ஆம் நாளையும் சேர்த்து எத்தனை டேஸ்ல முடிப்பாங்க. ஏ வந்து தினமும் வேலை செய்யறாங்க. ஓகேவா, இந்த பிசி வந்து 5th டேல வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா, இப்ப டோட்டலோடைய ஒர்க் கேட்கறதுனால நம்ம என்ன பண்றோம், இந்த 5 டேஸ்க்கான டோட்டல் வந்து மல்டிப்ளை பண்றோம். அப்ப மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 5 into 5 வந்து 25. அப்ப 25 டேஸ். அப்ப ஆன்சர் ஏ. சோ ஆப்ஷன் ஏ. சோ இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ நெக்ஸ்ட் சம் போலாம். நெக்ஸ்ட் 4th சம். சோ 4th சம் பாருங்க. ஒரு பள்ளியில் ஆண்கள் மற்றும் பெண்களின் விகிதம் 7:5. ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்திருக்காங்க, ஒரு பள்ளியில ஒரு ஆண்களுடைய பெண்களுடைய விகிதம் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, சோ அப்ப அது என்னது 7:5 கொடுத்திருக்காங்க. மேலும் 20 பெண்கள் பள்ளியில் சேர்ந்தால் புதுசா வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து சேர்றாங்க, அதோடைய விகிதமும் நமக்கு கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க, புதிய விகிதம் வந்து 7:6 ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, ஆரம்பத்தில் பள்ளியில் மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. சோ கடைசியா என்ன கேக்குறாங்க, ஸ்டார்டிங்ல பள்ளியோடைய மொத்த எண்ணிக்கை வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகேங்களா, சோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா நார்மல் மெத்தட்ல வந்து ஃபர்ஸ்ட் எப்படி போடுவோம்னா என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ரேஷியோ என்னது, B/G, அதாவது பாய்ஸ் கேர்ள்ஸ் ஆண்கள் பெண்களுடைய ஃபர்ஸ்ட் விகிதம் வந்து எவ்வளவு இருந்துச்சு, 7:5 இருந்தது. ஆமாவா, அடுத்து என்ன செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்திருக்காங்க, இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்டோடைய ரேஷியோ விகிதம் வந்து 7:5. ஓகேங்களா, 7 into 5 கொடுத்திருக்காங்க. அதாவது சாரி 7:5 கொடுத்திருக்காங்க. இன்டு சொல்லிட்டு ஈஸ்டு. ஓகேங்களா, செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஓகேவா, செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஆண்கள் அப்படியே தான் இருக்காங்க, பெண்கள்ல வந்து பாத்தீங்கன்னா 20 பேர் புதுசா சேர்றாங்க. அப்படின்றப்ப இந்த நியூ ரேஷியோ ஓகேங்களா, நியூ ரேஷியோ புதிய விகிதம் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா 7:6 மாறுது. ஓகேங்களா, சோ அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், நார்மல் மெத்தட்ல 7x எடுத்துப்போம். ஓகேங்களா, 7x வந்து எடுத்துக்கிட்டு 7x டிவைடட் பை என்ன பண்ணுவோம், 7x டிவைடட் பை என்ன நமக்கு இதுவோ அது வந்து 6y பிளஸ் 20 நம்ம எடுத்துப்போம். ஓகேவா, அடுத்து என்ன பண்ணுவோம், 7 அந்த விகிதத்தோடைய 7/6 எடுத்துக்குவோம். ஏன்னா நமக்கு இங்க கொடுத்துருக்கிறத அப்படியே இந்த ஈக்குவேஷனா ஃபார்ம் பண்ணி இதை சால்வ் பண்ணுவோம். ஓகேங்களா, இதை சால்வ் பண்ணா ஆன்சர் கிடைக்கிற மாதிரி நமக்கு கிடைக்கும். ஆமாவா, ஆனா நம்ம இங்க இந்த மாதிரி மெத்தட்ல போடுறதை விட நான் ஒரு மெத்தட் சொல்லித்தரேன். சரிங்களா, சோ நமக்கு மைண்ட்லயே வந்து இது கால்குலேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு தடவை நம்ம பென் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம், அப்புறம் நம்ம இதை மைண்ட்லயே பார்த்து கால்குலேட் பண்ற மாதிரி பண்ணலாம். ஓகேங்களா, சோ நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்திருக்காங்க, 7:5 கொடுத்திருக்காங்க. செகண்ட் வந்து என்ன கொடுத்திருக்காங்க, அந்த நியூ ரேஷியோ வந்து 7:6 கொடுத்திருக்காங்க. ஆமாவா, கேர்ள்ஸ் மட்டும் 20 ஆட் ஆகுறாங்கன்னு சொல்றாங்க, அதனால அதோடைய விகிதம் மட்டும் மாறி இருக்கு. ஆமாவா, சோ அப்படி பார்க்கும்போது நமக்கு ஒரு இதுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ், 1. ஆமாவா, 1 அதிகமா இருக்கு. அப்ப ஒரு இதுல வந்து அந்த ஒரு பார்ட்ல எத்தனை பேர் சேர்ந்திருக்காங்க, 20 கேர்ள்ஸ் சேர்ந்திருக்காங்க. ஆமாவா, அப்ப 1 part is equal to 20 girls வச்சுக்கலாமா, வச்சுக்கலாம். ஓகேவா, இப்போ நமக்கு கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் தி ஸ்கூல் இனிஷியலி ஸ்டார்டிங்ல இந்த ஃபர்ஸ்ட் ரேஷியோல 7:5 இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபர்ஸ்ட் ரேஷியோ இதுல எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தமா இருந்திருப்பாங்கன்னு தான் நமக்கு கொஸ்டின் கேக்குறாங்க. ஓகேங்களா, அப்ப நமக்கு வந்து என்ன பண்றோம்னா 7 parts into 20 பண்ணிக்கலாம். அடுத்து 5 into 20 பண்ணிக்கிறோம்.
5 வந்து இங்க என்னது கேர்ள்ஸ் உடையது. ஓகேங்களா, இனிஷியல் தான் நமக்கு கேக்குறாங்க, அதனால தான் நம்ம பழைய ரேஷியோ எடுத்திருக்கோம், ஃபர்ஸ்ட் விகிதத்தை எடுத்திருக்கோம் 7:5. அப்ப ஒரு பாட்டுக்கு 20 கேர்ள்ஸ் வந்து சேர்ற மாதிரி இருக்கு. அப்ப 5 பாட்டு வந்து 20ன்னு போடும் போது நமக்கு 100 கிடைக்கும். ஆமாவா? அடுத்து 7 பார்ட்ஸ் இங்க வந்து பாய்ஸா, அந்த 7 பார்ட்ஸோட நம்ம இந்த 20 கேர்ள்ஸ் யார் ஆட் ஆகுறாங்களோ அதோட மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்ப 140. சோ இதுதான் வந்து 7:5. இந்த 20 தான் வந்து எக்ஸ் வேல்யூ வந்து இதா இருக்கும். ஓகேவா, அந்த வேல்யூவை மல்டிப்ளை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஆட் பண்றது தான். நமக்கு டோட்டல் ஸ்ட்ரென்த் தானே கேக்குறாங்க, அப்ப ஆட் பண்ணிடுறோம். அப்ப என்ன கிடைக்குது? ஆன்சர் வந்து 240 கிடைக்குது. அப்ப ஆப்ஷன் பி. சோ ஆப்ஷன் பி வந்து 240 தான் ஆன்சர். ஓகேங்களா, சோ எவ்வளவு விகிதத்துல கொடுத்தாங்களா அந்த விகிதமா, அதுக்கப்புறம் எத்தனை பேர் ஆட் ஆகுறாங்கன்றாங்களோ அதை பாத்துக்கோங்க. ஓகேவா, இதுக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க. ஓகேவா, எந்த கேர்ள்ஸ்னா இந்த கேர்ள்ஸ்க்கு மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல நமக்கு வந்து எவ்வளவு ரேஷியோல எவ்வளவு டிஃபரன்ஸ்ல வருதுன்னு பாருங்க. அப்போ 1 டிஃபரன்ஸ்ல வருது. அதே இங்க நமக்கு வந்து 5 இங்க வந்து பாத்தீங்கன்னா 5க்கு பதிலா நமக்கு இங்க 4 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, இங்க 4 இருந்தது அப்படின்னா இங்க மைனஸ் பண்ணா நமக்கு 2 கிடைக்குமா? அப்ப 2ன்னு வரும்போது 2 பார்ட்ஸ் ஆஃப் ஒர்க் கிடைக்கும். அப்ப இங்க என்ன கிடைச்சிரும்? 10ன்னு வரும். அப்ப இங்க ஆப்ஷனே நமக்கு மாறும். 10ன்னு மல்டிப்ளை பண்ணுவோம். ஆனா இங்க வந்து நமக்கு டிஃபரன்ஸ் வந்து கேர்ளோடைய டிஃபரன்ஸ் எடுத்துதான் நம்ம இங்க 1 பார்ட்னு வச்சுட்டு என்ன பண்றோம்? 20 வருது, அதோட மல்டிப்ளை பண்றோம். ஓகேவா, எப்படி क्वेश्चन சேஞ்ச் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் பண்ண தெரியணும் இந்த மெத்தட்ல. ஓகேங்களா, சோ இந்த சம் புரியும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம் போலாம். 5th சம். சோ 5th சம்ல ஒரு மரப்பொருள் உருளையின் இரு முனைகளிலும் அரைக்கோளை அதாவது ஹெமிஸ்பியர் அகற்றி உருவாக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா, அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்திருக்காங்க? உருளையின் உயரம் 10 சென்டிமீட்டர் மற்றும் அடிப்பகுதி ஆரம் 3.5 சென்டிமீட்டர் எனில் அந்த பொருளின் மொத்த மேற்பரப்பை காண்க. சோ மேற்பரப்பளவை, ஓகேங்களா, மேற்பரப்பளவை காண்கன்னு கொடுத்திருக்காங்க. அதாவது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து கேக்குறாங்க. ஓகேங்களா, சோ இந்த மாதிரி டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியால 3D இது வந்து பாத்தீங்கன்னா சிலிண்டர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உருளை மற்றும் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? அரைக்கோளை வந்து கொடுத்திருக்காங்க. அரைக்கோள் வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க ஹெமிஸ்பியர். ஓகேங்களா, சோ இது வந்து என்னது? ஒரு 3D ஃபார்ம். ஓகேங்களா, 3D டைமென்ஷன் கூடிய ஷேப், அதாவது வடிவம். 3D டைமென்ஷன் 3D வடிவம்னு சொல்லுவாங்க. சோ அதை எடுக்கும் போது நமக்கு ஹெமிஸ்பியரோடைய CSA ஃபார்ம்ல என்ன தெரியும்? நமக்கு 2πr² தெரியும். அதே TCA அதாவது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா வந்து 3πr² தெரியும். ஆமாவா, இது வந்து பாத்தீங்கன்னா அரைக்கோளோடைய ஃபார்முலா. ஓகேங்களா, ஹெமிஸ்பியரோடைய ஃபார்முலா. இதே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா உருளை எடுத்துக்கிட்டோம்னா CSA வந்து 2πrh. அதே TSA வந்து நமக்கு என்னது? 2πrh+r. ஓகேங்களா, சோ இது வந்து ஃபார்முலா ஃபார் த சிலிண்டர், அதாவது உருளையோடைய ஃபார்முலா. அதே வந்து இது வந்து ஃபார்முலா இல்லாம நம்ம ஆப்ஷன் வச்சு நம்ம போட முடியும். ஓகேங்களா, இந்த மாதிரி TSAல கேட்டா மட்டும். ஓகேவா, क्वेश्चन இப்படி இருக்கும்போது ஒரு ஷார்ட்கட் இருக்கு, நான் சொல்லி தரேன். ஓகேங்களா, இப்போ நீங்க இத வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? ஒவ்வொரு வேல்யூவும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி போடுவோம். சோ இதோட பை வேல்யூ எப்பயுமே இருக்கா? சோ இந்த பை வேல்யூ இருந்தாவே பையோடைய வேல்யூ நமக்கு என்னது? 22/7. அப்போ இங்க வந்து 11 டேபிள்ஸும் வரும், 7 டைம்ஸும் வருது. ஓகேவா, சோ இந்த பை சம்ஸ் இருந்தாவே நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த TSA இந்த 3D ஃபார்ம்ல எப்படி கேட்டாலும், இதே கோன் கேட்டாலும் சரி, ஓகேங்களா, இல்ல ஸ்பியர் கேட்டாலும் சரி, எப்படி கேட்டாலுமே, சிலிண்டர் கேட்டாலும் சரி, அதோடைய TSA கேட்டிருந்தா, ஓகேங்களா, அதோட TSA இல்லைன்னா CSA எந்த சர்ஃபேஸ் ஏரியா கேட்டாலுமே ஒரு ட்ரிக் இருக்கு. ஆப்ஷன் வச்சு நம்ம ஆன்சர் போட்டுடலாம். ஓகேங்களா, क्वेश्चनல இருக்கிற இந்த பாயிண்ட் இது எதுவுமே கன்வர்ஷனே பண்ண தேவையில்ல.
டைரக்டா நம்ம கொடுத்திருக்க ஆப்ஷன் வச்சே நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஃபார்முலா தெரியாமயே நம்ம ஆன்சர் போட்டலாம். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாத்துக்கோங்க, ஆப்ஷன் எழுதிக்கோங்க. ஓகேங்களா? 3 4 7. சோ இந்த ஷார்ட்கட் சொல்றது எல்லாமே நம்ம ஜஸ்ட் இப்ப ஒரு டைம் எழுதுறோம். ஆனா நீங்க இதெல்லாம் மைண்ட்லயே கால்குலேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் A B C. சோ இதோடைய ஆப்ஷன் எழுதிக்கிட்டாச்சு. நமக்கு என்ன கேக்குறாங்க? சர்ஃபேஸ் ஏரியா தான் கேக்குறாங்க. இந்த क्वेश्चनல நமக்கு சர்ஃபேஸ் ஏரியா கேக்குறதுனால ஆப்ஷன் வழியில நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம். இதே நமக்கு டோட்டல் சர்ஃபேஸ் கொடுத்துட்டு ஒரு சில சம்ல வந்து பாத்தீங்கன்னா ரேட் கொடுத்திருப்பாங்க. அதாவது இவ்ளோ ரேட் 5 ரூபீஸ்க்கு வந்து இத பெயிண்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா அப்ப ரேட்டு தான் இங்க கொடுத்திருப்பாங்க. அப்படி கொடுத்திருக்க சம்ல நம்ம ஃபார்முலா இருந்தாதான் போட முடியும். நான் இங்க கொடுத்திருக்கக்கூடிய சம்முக்குடைய ஷார்ட்கட் வந்து பாத்தீங்கன்னா டிஎஸ்ஏ கண்டுபிடிக்க, இல்லைன்னா வந்து சிஎஸ்ஏ டோட்டல் சர்ஃபேஸ், எந்த இது சர்ஃபேஸ் கேட்டாலும் சர்ஃபேஸ் கேட்ட ஆப்ஷன் இந்த மாதிரி செட் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? சோ அப்படி பார்க்கும்போது இங்க பாருங்க, இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா இது 3 டிஜிட் நம்பர். ஓகேங்களா? சோ 3 டிஜிட் நம்பர்னால நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் லாஸ்ட். ஓகேங்களா? இத ரெண்டையும் பிளஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சோ இத பிளஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 7 + 4 நமக்கு என்ன கிடைக்கும்? 11. சோ அதுக்கப்புறம் மைனஸ் பண்ணோம். எதோட அப்படின்னா இந்த சென்டர் வேல்யூவோட மைனஸ் பண்றோம். சோ மைனஸ் பண்ணா 11 - 3 நமக்கு என்ன கிடைக்கும்? 8 கிடைக்கும். ஆமாவா? சோ இப்போ இதுல என்ன ட்ரிக் அப்படின்னா இந்த ABCD இந்த ஆப்ஷனை இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி சால்வ் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? அந்த வேல்யூ இருக்குங்களா, இங்க 8 கிடைச்சிருக்கு. ஓகேவா? இந்த வேல்யூ வந்து ஒன்னு 0வா இருக்கணும், இல்லைன்னா 11ஆ இருக்கணும். ஓகேங்களா? 0 அல்லது 11ஆ இருக்கணும். ஓகேங்களா? நீங்க மைனஸ் பண்ணும் போது இந்த ஃபர்ஸ்ட் டிஜிட்டையும் லாஸ்ட் டிஜிட்டையும் பிளஸ் பண்ணிட்டு நடுவுல இருக்கிற நம்பரை மைனஸ் பண்ணும் போது வேல்யூ வந்து ஒன்னு 0வா இருக்கணும், இல்லைன்னா 11ஆ இருக்கணும். சோ அப்படி இருக்கும்போது அந்த ஆப்ஷன் தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் சர்ஃபேஸ் கூடிய ஆன்சர். ஓகேங்களா? சோ அப்படி பார்த்தோம்னா ஏ ஆப்ஷன் வந்து 8 கிடைச்சிருக்கு. அது 0லயும் வரல 11லயும் வரல. அப்ப இது என்ன, ஏ ஆப்ஷன் வந்து வராது. அடுத்து பி ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 7 + 3 10. 10 - 4 நமக்கு 6. அப்ப பி ஆப்ஷனும் கிடையாது. அப்ப ஏவும் கிடையாது, பியும் கிடையாது. அடுத்து பாருங்க 7 + 5 வந்து 11. 11 - 3 நமக்கு என்ன கிடைக்கும்? 11 - 3 சாரி 7 + 5 வந்து நமக்கு 12 கிடைக்கும். சாரி 11 போட்டேன். ஓகேங்களா? 12. அப்ப 12 - 3 நமக்கு என்னது? 9. அப்ப இங்கே வந்து 0 வரல 11 வரல. அப்ப இதுவும் கிடையாது. அடுத்து டி ஆப்ஷன் பாருங்க. 3 + 4 வந்து நமக்கு 7 மைனஸ் நடு டிஜிட் என்னது? 7. இப்ப 7 - 7 0. அப்ப டி ஆப்ஷன் வந்து நமக்கு என்னது? ஆன்சர். சோ அப்ப ஆன்சர் டி 374 தான் வந்து பாத்தீங்கன்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் வந்து இந்த சம்மோடைய ஆன்சர். இப்ப இங்க 0 வந்திருக்கனால இது டி ஆப்ஷன். ஓகேங்களா? இன்கேஸ் வந்து 2 ஆப்ஷன் வர மாதிரி இருந்தது அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். சோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒண்ணு அந்த நம்பர் வந்து 11ஆல டிவைட் ஆகணும், இல்லைன்னா 7ஆல டிவைட் ஆகணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து 7ஆல டிவைட் ஆகுதான்னு பாருங்க. 7ஆல டிவைட் ஆகலைன்னா 11ஆல டிவைட் ஆகுதான்னு பாருங்க. அந்த ரெண்டு நம்பர்ல எது 7ஆல டிவைட் ஆகுதோ அந்த நம்பர் வந்து 7 அல்லது 11ஆல டிவைட் ஆகுதோ அந்த நம்பர் தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆன்சரா கிடைக்கும். சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஈஸியாவே போட்டுடலாம். ஏன்னா இப்போ நமக்கு டைம் வந்து பத்தல அப்படின்றப்ப இந்த மாதிரி சம்மெல்லாம் வந்து கண்டிப்பா ஒரு சம்மாவது கண்டிப்பா இருக்கும். மென்சுரேஷன்ல இருந்து நமக்கு இந்த மெஷர்மெண்ட்ல இருந்து மென்சுரேஷன்ல இருந்து நமக்கு 2 சம்மாவது கம்பல்சரி கேட்டுறாங்க டிஎன்பிசில. சோ அப்படி பார்க்கும்போது இந்த டிஎஸ்ஏ எல்லாம் கேட்கும் போது உங்களுக்கு டைம் அப் ஆயிடுச்சுன்னா கூட இதெல்லாம் நீங்க ஃபியூ செகண்ட்ஸ்லயே போட்டுடலாம். பிராக்டிஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஆப்ஷனை பார்த்தே ஆன்சர் சொல்லிடலாம். 11 மல்டிபிள்ஸா இல்ல 7 மல்டிபிள்ஸா இருக்கான்னு பார்க்கணும். சோ இந்த டிவைடு இந்த பிளஸ் மைனஸ்லாம் நம்ம மைண்ட் கால்குலேஷன்லயே போட்டு எது 0 வருதோ அந்த ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? சோ இந்த சம்மோடைய ஷார்ட்கட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ இன்னைக்கு நம்ம 5 சம்ஸ் பார்த்தோம். மென்சுரேஷன்ல ஒரு சம் பார்த்துருக்கோம், ஒரு ஷார்ட்கட் பார்த்துருக்கோம், அதுக்கப்புறம் ரேஷியோல 2 சம் பார்த்துருக்கோம், அதுக்கப்புறம் டைம் அண்ட் ஒர்க்ல ஒரு டிஃப்ரெண்டான சம் நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம்ஸ் கணக்குல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இந்த டைம்ஸ் கணக்கு ஒன்று பார்த்தோம். அதுக்கப்புறமா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல இன்னொரு சம் இது. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் சம்ல பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.